சென்னை நந்தனத்தில் நடைபெறும் புத்தக காட்சியில் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கிறார். சுரேஷ், இந்த வருட புத்தக காட்சியில எவ்வளவு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த தலைப்புகளின் கீழ் எவ்வளவு புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வெள்ளிக்கிழமை புத்தக காட்சி தொடங்குச்சு, இன்றைக்கு 3வது நாள், அது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், லீவ் இருக்கிறதுனால குழந்தைங்க வாசகர்களுடைய வருகை எந்த அளவு இருக்கு? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சி நடக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். 48வது ஆண்டாக இந்த புத்தக காட்சி சென்னையில் மிக கோலாகலமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இன்றைய தினம் நாம் பார்த்தாலே தெரியும், அதாவது புத்தக காட்சி தொடங்கிய 3வது நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான புத்தக வாசகர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் இந்த புத்தக காட்சியை காண்பதற்கும் தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்குவதற்கும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். புத்தக காட்சியில் 900க்கும் மேற்பட்ட அரங்குகளில் புத்தகங்கள் கோடி கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 8க்கும் மேற்பட்ட நுழைவாயில்களை கொண்ட இந்த பகுதியில் ஒவ்வொரு பாதையிலும் 40 முதல் 50க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு புத்தக காட்சி அரங்கில் கூட இது போன்ற சிறு சிறு புத்தகங்கள் தொடங்கி பெரிய பெரிய புத்தகங்கள், இலக்கியங்கள், நாவல்கள் போன்ற ஏராளமான புத்தகங்கள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு எழுத்தாளருடைய புத்தகம். பா. முத்துக்குமார் என்னக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் கவிதை வடிவில் இருக்கக்கூடிய மட்டுமில்லாமல் இது ஒரு நாடகம் போன்ற ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. 60 ரூபாய் விலை கொண்டது. இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகங்கள், வெங்கடாச்சலபதி அவருக்கு அண்மையில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அது போன்ற புத்தகங்களும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பொறுத்தவரையில் 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதால் ஏராளமான வாசகர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து எழுத்தாளர்கள் அதிக அளவில் இங்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக இன்று விடுமுறை தினம் என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களோடும் மேலும் இளைஞர்களும் அதிக அளவில் இந்த புத்தக காட்சிக்கு வருகை தருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மட்டும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாசகர்கள் இந்த புத்தக காட்சியை பார்வையிட வந்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் புத்தக காட்சி எப்பொழுது தொடங்கும் என தொடர்ந்து இங்கு வாசகர்களும் பொதுமக்களும் காத்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொடங்கிய இந்த புத்தக காட்சியில் அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கிட்ட கேட்கலாம் எங்கிருந்துலாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு. மேடம், நீங்க எங்க இருந்து புத்தக காட்சிக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு புத்தகம் மீதான ஆர்வம் எப்படி? நாங்க நாங்க தாங்க ஸ்டால் போட்டிருக்கிறோம். எங்க ஸ்டால் தான் இது, திருச்சி புக் ஹவுஸ். திருச்சியில இருந்து வந்து இங்க போட்டிருக்கோம், சென்னையில போட்டிருக்கோம். ஆமா, எங்க இது ஆபீஸ் வந்து தில்லை நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குது திருச்சியில. நாங்க இது பண்ணோம். 48வது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் இவங்க பொண்ணு திருச்சி புக் ஹவுஸ்ல இருந்து வரோம். நாங்க திருச்சியில வந்துட்டு ஷோரூம் அப்புறம் பப்ளிஷிங் வச்சிருக்கோம், போகோ பப்ளிஷிங்ட்டு. நாங்க பெரிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கோம். இப்போ இங்க வந்துட்டு நாங்க திருச்சியில எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஸ்டால் போட்டுட்டு இருக்கோம். இப்ப சென்னையில புக் ஃபேர் போட்டிருக்கோம். திலகவதி, இது போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் மற்றும் பப்ளிஷர்களுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த புத்தக காட்சி அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரே கூடையின் கீழ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எழுத்தாளர்களுக்கும் அவருடைய படைப்புகளை விற்பனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற புத்தக காட்சி என்பது அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் இந்த பகுதி முழுவதுமே வெறும் மக்கள் வெள்ளத்தால் இந்த புத்தக காட்சி நிறைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். திலகவதி, மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த புத்தக காட்சி என்பது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.